வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு நம்ம ஜூன் 4-5க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 4-5 ஓகேங்களா. அட் த சேம் டைம் இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கறதுனால ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்ஆர்பியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கேட்கறதும் எதுலன்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான். 40 கொஸ்டினில் 15 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே வருது. உங்களுக்கு இந்த சென்டம் இப்போ யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதில் நான் ஆர்ஆர்பிக்கு உண்டான கொஷின்ஸ் ஷிஃப்ட் பேசிஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அட் த சேம் டைம் நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் 4-5க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இவங்களை நல்லா பார்த்துக்குங்க. என்ன அப்படின்னா 2025க்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. நமக்கு இப்போ குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. கரண்ட் அஃபேர்ஸில் அதுலேருந்து கிட்டத்தட்ட 15 கொஷின் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடிய ஏரியா ஓகேங்களா. என்ன அவார்டுனா 2025 கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது ஓகேங்களா. கேட்கும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுது. யார் பெற்றிருக்காங்கன்னா தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2025க்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தாயம்மாள் அரவாணனுக்கு இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா. குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு முனைவர் பட்டம் விருது ரூபாய் 10 லட்சம் காசோலை மற்றும் கருணாநிதி உருவச்சிலை வழங்குறாங்க. குழந்தை இலக்கிய ஒரு பகுப்பாய்வு முன்னவர் பட்டமும் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னா, உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல எது பட்டியலில் இடம்பெற்றிருக்குன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது எப்படியெல்லாம் அமேசான், மெட்டான்னு சொல்றத இந்த ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், இந்த ஆப்பிள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த இதெல்லாம் சொல்ற இடத்துல இப்போ எது இடம் பெற்றிருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல இதுவும் இடம் பெற்றிருக்கு ரிலையன்ஸும் ஓகேங்களா. ரிலையன்ஸ் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ குளோபல் டெக்னாலஜி கம்பெனிஸ் லிஸ்ட்ல இருக்கு ஓகேங்களா. மைக்ரோசாஃப்ட் மாரி உலகில் அதிக மதிப்பு கொண்ட 30 தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல முதலிடம் எது பெற்றிருக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எது பெற்றிருக்கு மைக்ரோசாஃப்ட். ரெண்டாவது இந்தியாவின் ரிலையன்ஸ் 23வது இடத்துல இருக்கு. இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய நிறுவனமும் இதுதான். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல மைக்ரோசாஃப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி பயன்பாட்டாளர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா தான். சாட் ஜிபிடி அதிகம் உள்ள நாடு இந்தியா, பயன்பாட்டாளர்கள் யூஸ் பண்றவங்க. அதுக்கப்புறம் 16th பாப்புலேஷன் சென்சஸ் நடந்திருக்கு. இது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுதான். இது 2 கட்டங்களாக நடத்தப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தொடக்கம் 1 அக்டோபர் 2026 ஆரம்பிக்க போறாங்க அடுத்த வருஷம். இது எங்கெங்கெல்லாம் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக்கு, ஜம்மு காஷ்மீர், அப்புறம் அந்த உள்ள பனி பிரதேசங்கள் அனைத்துமே. பிற பகுதிகளில் தொடக்கம் எப்பன்னா 1 மார்ச் 2027 ஓகேங்களா. இது 16வது பாப்புலேஷன் சென்சஸ் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்துருவோம் 18வது ஐபிஎல் தொடரில் வெற்றி பெற்ற அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் ஓகேங்களா. இதோட கேப்டன் யாருன்னா கோலி. 18 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க மெடல் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மெடலே இதுதான் ஐபிஎல். இதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 18 எடிஷன் ஆஃப் டாடா ஐபிஎல் ஓகேங்களா. இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்ற முதல் பதக்கம் இதுன்னு சொல்றாங்க. இறுதி போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது. ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதர் ஓகேங்களா. ஆர்சிபியோட கேப்டன் யாரு? ரஜத் பட்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாரும் விராட் கோலின்னு போட்டுறாதீங்க, ரஜத் பட்டிதர் ஓகே. இறுதி போட்டி நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னா நரேந்திர மோடி மைதானம், அகமதாபாத், குஜராத். இந்தியன் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆனது 2008 ஐபிஎல் நடந்திருக்கு. இது வரைக்கும் 5 பதக்கம் யார் வென்றிருக்காங்க அப்படின்னா, அதாவது சென்னை கிங்ஸும் 5 பதக்கம், மும்பை இந்தியன்ஸும் வாங்கியிருக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சின்ன ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் தென்கொரியா நாட்டின் அதிபராக யார் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா லீ ஜே மியூங் அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகேங்களா. தென்கொரியா நாட்டின் அதிபராக லீ ஜே மியூங் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் தென்கொரியா, அதாவது சவுத் கொரியாவோட அதிபர். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சவுத் கொரியா நியூ பிரசிடென்டா லீ ஜே மியூங். ஆர்ஆர்பியில் கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் இட். அதுக்கப்புறம் தென்கொரிய அதிபர் தேர்வு வெற்றி லீ ஜே மியூங். கட்சி ஜனநாயக கட்சி.
எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, தலைநகர் வந்து சியோல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணும். அதுக்கப்புறம் உலாஸ் திட்டம் கல்வி அறிவுடன் தொடர்புடையது. உலாஸ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் த ஆல் இன் சொசைட்டி 2022-27. இது மூலயமா ஃபர்ஸ்ட் லிட்ரஸி ரேட்ல 100% கொண்டு வந்த நாடு எது அப்படின்னா மாநில எது அப்படின்னா மணிப்பூர். ரீசெண்டா சொல்லுவோம் உலாஸ் கல்வி திட்டம். அப்ப வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல். இது வயது வந்தவர்களுக்கான கல்வி 15 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கல்வி கொடுக்கறதா இந்த திட்டத்தோட மெயின் வேலையே. அடிப்படை எழுத்தறிவு, ஓகேங்களா, அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு மதிப்பீடு, அதுக்கப்புறம் தேர்வு படித்தல், எழுதுதல், கணித அறிவு, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குதான். தமிழ்நாட்டில் இந்த தேர்வுல 100% தேர்ச்சி. முன்னிலை வந்து தமிழ்நாடு, திரிபுரா, டெல்லி. ஓகேங்களா. அப்புறம் ஈசி நெட் செயலியை வந்து வெளியிட்ட அமைப்பு தேர்தல் ஆணையம். ஈசி நெட் ஆப்னு சொல்லிட்டு இது வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஈசி நெட் ஆப்பை வெளியிட்டிருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா வாக்குப்பதிவு குறித்து சரியான விவரம் அறிய வழிவகை செய்யுது. வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு விவரத்தையும் செயலியில 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு முறை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஓட்டர் டேர்ன் அவுட் ஆப் வாக்குப்பதிவின் விவரத்தை தெரிவிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஓட்டர் டேர்ன் அக்கவுண்ட். தற்போது 15 ஆண்டுகள வாழ்ந்து வந்த மக்களுக்கான வாழ்விட சான்று வழங்க லடாக்ல முடிவு செய்யப்பட்டிருக்கு. லடாக்ல 15 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்விட சான்று கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. 7 ஆண்டுகள் வாழ்ந்து அப்புறம் 10, 12 வகுப்பு பொது தேர்வு எழுதியவர்களுக்கும் வாழ்விட சான்று கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு நிர்வாக பதிவுல நியமிக்கலாம். ஓகேங்களா. கண்டோன்மெண்ட் வாரியம் தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க இது வசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டு மத்திய அரசுல பணிபுரிபவர்கள குழந்தைகள் லடாக் வாழ்விட சான்று பெற தகுதி உள்ளு அப்படின்னு சொல்லிட்டு லடாக்ல புதுசா ஒரு விதி சொல்லியிருக்காங்க. லடாக் மக்களுக்கு வேலையில 85% இடஒதுக்கீடும். லடாக் தன்னாட்சி மேம்பாட்டு கவுன்சில்கள் இங்குள்ள இடங்கள் 1/3 பங்கு மகளிருக்கு ஒதுக்கவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து இதுல ரோல் ஆயிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடும் லடாக் பகுதியில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலையை முதல்வர் எங்க திறந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல திறந்து வச்சிருக்கிறாரு. அதாவது ரோபோட்டிக்கோட உதிரி பாகங்கள் தயாரிக்கிற ஃபேக்டரியை திறந்து வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். இடம் வந்து சிப்காட் தொழில்நுட்பம் பூங்கா, இருங்காட்டுக்கோட்டை, காஞ்சிபுரத்துல. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த ரொபாட்டிக் இயந்திர பாகங்களை உற்பத்தி செய்யறது. இந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னா அஜைல் ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட பேரு. அதுக்கப்புறம் வங்கதேசின் தந்தை என அழைக்கப்படுறது யார் அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவர் வந்து பங்களாதேஷ் டைட்டில் ஆஃப் ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சொல்லுவாங்க. வங்கதேச தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் 1971 வங்காளதேச விடுதலை போரின் முடிவாக வழங்கப்பட்டிருக்கு. அந்த அந்தஸ்து நீக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா வங்காளதேச பணத்தால் இருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவர் இப்ப யார் இருக்காங்கன்னா முகமது யூனிஸ். அவர் வந்து யாரு ஃபாதர் ஆஃப் நேஷன் அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவரு இந்த பணத்துல இருந்து அவரோட பேஸை நீக்கி இருக்காங்க. அதான் இதுல சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உள்ளாட்சியில மாற்றுத்திறனாளிகள் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. என்னன்னு பார்ப்போம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்ற 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. என்ன மசோதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள் நியமனம் தேர்தல் போட்டியிடாமல் நியமனம் அடிப்படையில பணி. ஓகேங்களா. மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் தேர்தல் போட்டியிடாமல் நியமனம் அடிப்படையில பணி சொல்றதாகவும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் 1998 படியும் இதுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் செய்த ஆதார் செக் ஆன்லைன் ரம்மி அண்ட் போக்கர் பிளேஸ் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தடை நீக்கி போயிருக்காங்க. தமிழக அரசு 2022 கொண்டு வந்த இணைய விளையாட்டுகளுக்கான விதிமுறைகள் சொல்லும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஆன்லைன் ரம்மி அண்ட் போக்கர் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பு தேவை. நள்ளிரவு 12 முதல் அதிக வரை கட்டுப்பாடு விதிக்கிறதா அதுல சொல்லியிருக்கு. உணவு பாதுகாப்புத்துறை விதிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா கடைகள்ல விற்பனை செய்யப்படும் உணவுகள் செயற்கை நிறமிகள் சேர்க்கக்கூடாதுன்னோ, செய்தித்தாள்கள்ல பொட்டலம் இடக்கூடாதுன்னோ,
அனுமதிக்கப்படாத பிளாஸ்டிக் பைகள்ல சூடாக பொட்டலம் இடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னது உணவு பாதுகாப்புத்துறை விதிமுறைகள் சொல்லியிருக்கு. அப்புறம் சமைக்க அயோடின் கலந்த உப்பு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு வழங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். உலக சுற்றுச்சூழல் தினம் 5 ஜூன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. கருப்பொருள் இதோட என்னன்னா உலகளாவிய நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல், எண்டிங் குளோபல் பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு 4-5க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 1 குரூப் 4 இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நம்ம சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு மேற்கொண்டு அடுத்த கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட நெக்ஸ்ட் டேவோட உள்ளதை உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.